பி. ஜான் பிரிட்டோ 57 வயது, 2024 இப்பொழுது 2 வயசு கூட 59 வயது. அவர் வேறு எங்குமில்ல, அவரும் கோவையை சார்ந்தவர் தான். நம்முடைய சிவானந்தபுரம் காலனி பக்கத்தில் சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர். ஜான் கன்னடியும் KK புதூர், குப்பக்கோணாம்புதூர் என்று சாய்பாபா காலனி இருக்கக்கூடியவர். லீமா ரோஸ் மார்டின், அவர் லாட்டரி அதிபராக இருக்கக்கூடிய மார்டினுடைய துணைவியார். அவர் ஜிஎன் மில் அந்த விலாசத்திற்கு வெள்ளக்கிணறு பதிலிருக்கிறாரு. அதுபோல ஆதவ் அர்ஜுனாவுடைய துணைவியார் டெய்சி சென்னை விலாசத்தில் இருக்கிறார். எனவே இவர்கள் அனைவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஓரிருவர் நெருங்கிய நண்பர்கள் என்பது நீதிமன்ற ஆவணங்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்பொழுது முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம், மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்பதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான வாக்குறுதி. ஆனால் அவருடைய கட்சியிலும் சரி ஆட்சியிலும் மிக மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய துணைவியார், அவருடைய மாமியார் மற்றும் ஜான் பிரிட்டோ லீமா ரோசனுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சாதாரணமான பொருளாதார குற்றச்சாட்டு இல்லை, இது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறது தான் அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு. இது ஒரு லேசான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தான குற்றச்சாட்டு என்றுதான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாகவே இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் கிராமங்கள் நகர்ப்புறங்களில் போதைப் பொருளுக்கு ஆளாகித்தான் அவர்கள் சீரழிகிறார்கள். எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால், கடந்த 2026 ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற அந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் ஊழல் முற்றாக ஒழிக்கப்படணும், தீய ஆட்சி போய் தூய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஆட்சியில், இந்த தூய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய 2வது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல்ல சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில பிடிபட்டிருக்கிற பொருளில் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஈடி கொடுத்துருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்தும் நீக்கணும், அமைச்சரவையிலிருந்தும் நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும்.